செய்திகள். தமிழ் மக்களின் உரிமை பிரச்சினைகளுக்கு எனது ஆட்சியில் தீர்வு, சஜித் சூளுரை. யாழில் குழந்தையின் சத்திர சிகிச்சைக்கு பணம் கேட்ட வைத்தியசாலை, காப்பாற்றிய தமிழ் வைத்தியர். கை கால்கள் கட்டப்பட்டு பெண் கொலை. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், இன்று முதல் வங்கிகளுக்கு வருகிறது பணம். கொழும்பில் வடிகாலில் 100க்கும் மேற்பட்ட கடவுச்சீட்டுகள். மாலைதீவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்திய படையினர். நாட்டில் நீண்ட காலமாக நிலவி வரும் தமிழ் மக்களின் உரிமை பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை எனது ஆட்சியில் வழங்குவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கு தென்னிலங்கையின் பிரதான கட்சிகள் தயாராகி வருகின்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்று சஜித் பிரேமதாசவிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதும் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக மக்களின் உரிமைகளுக்காக நான் என்றுமே குரல் கொடுத்து வருகின்றேன். நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர்களுக்கான உரிமைகளை, அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீருவேன். இன மத பேதமின்றி அனைத்து மக்களுக்காகவும் என் சேவை தொடரும் எனவும் தெரிவித்தார். தலைவீக்கம், வருத்தமுடைய குழந்தைகளுக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்கு யாழ் போதனா வைத்தியசாலையில் பணம் கேட்கப்பட்டதாகவும், யாழை சேர்ந்த தமிழ் வைத்தியர் ஒருவர் தமது குழந்தையை சத்திர சிகிச்சையின்றி காப்பாற்றியதாகவும் தாயார் ஒருவர் கூறியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, குழந்தை பிறப்பதற்கு முன்னர் வைத்தியசாலையின் அறிவுறுத்தலின்படி நான் சில மருந்துகளை குடித்தேன். காலில் ஏற்பட்ட தோல் நோய்க்கு மருந்து குடித்தேன். அறுவை சிகிச்சை மூலமே நான் குழந்தையை பெற்றெடுத்தேன். குழந்தை பிறந்து 11 நாட்களில் மூளைக்காய்ச்சல் வந்தது. அதனால் 21 நாட்கள் வைத்தியசாலையில் இருந்தோம். இதன்போது குழந்தையின் தலையை ஸ்கேன் செய்து முதலில் தலையில் சளி என கூறினார்கள். பின்னர் இரத்த கசிவு என்றனர். பின்பு தொடர்ச்சியாக கிளினிக் சென்று குழந்தையின் தலை வளர்ச்சி அளக்கப்பட்டது. இதன் பின் குழந்தையின் தலையில் நீர்க்கோர்வை இருப்பதாகவும், மூளையிலிருந்து வெளியேற வேண்டிய நீர் தடைப்பட்டுள்ளதாகவும் கூறினார்கள். இதற்கான சத்திர சிகிச்சைக்கு 1,35,000 ரூபாய் காசு கேட்டார்கள் என கூறியுள்ளார். இதேவேளை சத்திர சிகிச்சையின் பின்னர் குழந்தை இறந்தால் அதற்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பு என கூறியதாகவும் தாய் கவலை தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் யாழ்ப்பாணம் உரும்பிராயைச் சேர்ந்த கதிர்வேலு ரகுராம் என்ற தமிழ் வைத்தியரிடம் சிகிச்சை பெற்று குழந்தை தற்போது நலமாக உள்ளதாகவும், குழந்தையின் தலைப்பெருக்கமும் வருத்தமும் குறைவடைந்துள்ளதாகவும் தாயார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமிழ் வைத்தியர் கதிர்வேலு ரகுராம் கூறுகையில், குழந்தை வயிற்றில் இருக்கும் போது தாய்க்கு கொடுத்த மருந்து மற்றும் குழந்தை பிறந்தவுடனே தடுப்பூசி செலுத்தியமையே குழந்தையின் இந்த வருத்தத்திற்கு காரணம் என கூறியுள்ளார். தாய் அருந்திய மருந்தின் தாக்கம் குழந்தையின் சிறுநீரகத்தை பலவீனப்படுத்தியுள்ளது. இதனால் நீர்த்தேக்கம் ஏற்பட்டுள்ளது. 2 மாத குழந்தையுடன் என்னிடம் வந்தார்கள். இப்போது 6 மாத குழந்தையாக அவர் நலமாக உள்ளார். அவருடைய தலைவீக்கம் 85% குறைந்துள்ளது என கூறியுள்ளார். நான் பல்ஸ் பார்த்து முதலில் எந்த உடல் பகுதி பலவீனமாக உள்ளது என தெரிந்து கொண்டு சிகிச்சை அளித்தேன். எல்லா வருத்தங்களுக்கும் கத்தியை எடுத்து சத்திர சிகிச்சை செய்யக்கூடாது. பொதுவாக உடல் சார்ந்த நோய்களின் போது அதன் ஆணிவேரை அறிய வேண்டும். அந்த ஆற்றல் நவீன மருத்துவத்திற்கு இல்லை. இந்த குழந்தை தற்போது நலமாக இருப்பதை அறிந்து குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்த வருமாறு வைத்தியசாலையில் கொடுக்கப்பட்ட குறிப்பு புத்தகத்தை கேட்பதாகவும் தாய் கூறினார். இதற்கு காரணம் அவர்கள் எழுதிய விவரங்களுடைய இந்த குறிப்பு புத்தகம் எங்களுடைய ஆதாரம். அதை அளிப்பதற்கு இந்த தடுப்பூசி முயற்சி என வைத்தியர் கூறியுள்ளார். வெலிகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ராஜகல வெலிகம பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் பெண்ணொருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு 11:30 மணியளவில் உயிரிழந்த பெண் தங்கியிருந்த வீட்டுக்குள் இனம் தெரியாத நபர்கள் சிலர் புகுந்த நிலையில் வீட்டில் இருந்து பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பின்னர் வீட்டில் வைத்து பெண்ணின் கை கால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் 78 வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்தனர்.
உயிரிழந்த பெண் தனது சகோதரி மற்றும் அவரது கணவருடன் வசித்து வருவதுடன் இருவரும் இரவில் சிகிச்சைக்காக வெலிகம நகருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாத்தறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். நெற்றிகைக்கான பூந்தியுரம் அல்லது மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் கொள்வனவுக்கான பணம் இன்று முதல் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் வீதம் பணம் வரவு வைக்கப்பட உள்ளது. கடந்த சில பருவங்களில் நெல் சாகுபடிக்கு பூந்தி உரமிடுதல் அளவு குறைந்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. நெற்பயிர்களை வலுப்படுத்துவதற்கும் நெல் விதைகளை முழுமையாக்குவதற்கும் MOP உரத்தை பயன்படுத்துவது கட்டாயம் என்று விவசாய திணைக்களம் குறிப்பிடுகிறது. அதிக பருவத்தில் MOP உரம் 30,000 மெட்ரிக் டன் தேவை என்றாலும் அதில் 1/3 பங்கை மட்டுமே விவசாயிகள் கொள்முதல் செய்துள்ளனர். குறிப்பாக நெற்செய்கையை முடித்துள்ள விவசாயிகளுக்கு இந்த நிதி ஒதுக்கீட்டை வழங்குமாறு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர விவசாய அபிவிருத்தி திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கொழும்பு மகரகம பிரதேசத்தில் இயங்கி வரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றிற்கு கையளிக்கப்பட்ட 180 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் பையில் வைத்து வடிகாலில் வீசப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மகரகம பிரதேசத்தில் மூடப்பட்டுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளே சாக்கடையில் வீசப்பட்டுள்ளன. அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 25 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்த சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி வாய்க்காலில் காணப்பட்ட கடவுச்சீட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாலைதீவில் நிலை கொண்டிருந்த 51 இந்திய படை வீரர்களும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மாலைதீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்திய ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதான பேச்சாளர் குறித்த படையினர் நாடு திரும்பியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் மாலைதீவில் நிலை கொண்டிருக்கும் இந்திய வீரர்களின் சரியான எண்ணிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. அதேவேளை மாலைதீவில் உள்ள டோர்னியர் விமானம் மற்றும் உலங்கு வானூர்திகளை நிர்வகிப்பதற்கு இந்தியாவிலிருந்து சிவிலியன் நிபுணர்களை பணியமர்த்துவதற்காக 2 நாட்கள் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மாலைதீவிலிருந்து இந்திய படையினர் திருப்பி அனுப்பப்பட்டதற்கு காரணம் அந்த நாட்டு ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு மூலக்கல்லாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது. இதன்படி மாலைதீவு ஜனாதிபதியின் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து உடனடியாக இந்திய ராணுவ படையினரை திருப்பப் பெறுமாறு கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்